நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து வைட் 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். தலைநகர் டெல்லியில் முதல்வர் ரேகா குப்தா தலைமையிலான பாஜக ஆட்சி நடைபெற்று வருகிறது. ரேகா குப்தா பதவியேற்ற நாளில் இருந்தே அரசு அலுவலகத்தில் அம்பேத்கர் உள்ளிட்ட தலைவர்களின் படங்களை அகற்றியது, அவரது கணவர் மணிஷ் குப்தா அரசு அதிகாரிகளின் கூட்டத்தில் கலந்து கொள்வது என பல சர்ச்சைகள் நீடித்து வருகின்றன. இந்த நிலையில் இன்று காலை 9 மணி அளவில் முதல்வர் ரேகா குப்தா டெல்லியில் உள்ள தனது வீட்டில் பொதுமக்களை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டுக் கொண்டிருந்தார். அப்போது அந்த கூட்டத்தில் இருந்த 35 வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவர் தான் வைத்திருந்த பேப்பருடன் முதல்வர் ரேகாவை அணுகினார். அந்த பேப்பரை முதல்வரிடம் கொடுத்த போது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த மர்ம நபர் யாரும் எதிர்பாராத சமயத்தில் முதல்வர் ரேகாவின் முடியை பிடித்து அவரை கடுமையாக தாக்கியுள்ளார். அத்தோடு அந்த நபர் தன்னிடம் இருந்த ஒரு கனமான பொருளை முதல்வர் ரேகா மீது தூக்கி எறிந்ததால் ரேகா நிலை தடுமாறி கீழே விழுந்தார். அப்போது இதை கண்ட முதல்வரின் பாதுகாவலர்கள் அந்த நபரை குண்டுக்கட்டாக அங்கிருந்து தூக்கிச் சென்றனர். மக்கள் குறை கேட்பு நிகழ்ச்சியின் போது முதல்வர் ரேகா குப்தா தாக்கப்பட்ட சம்பவம் அங்கிருந்தவர்களை அதிர்ச்சி அடைய வைத்தது. இதனிடையே அந்த நபர் தாக்கியதில் தலையில் காயமடைந்த ரேகா குப்தா அங்குள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இந்த சம்பவம் குறித்து போலீசார் மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணையில் முதல்வரை தாக்கிய நபர் குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டைச் சேர்ந்த ராஜேஷ் கிம்ஜி சகாரியா என்பது தெரியவந்துள்ளது. இவர் எதற்காக முதல்வரை தாக்கினார், இதில் வேறு ஏதேனும் அரசியல் காரணங்கள் உள்ளனவா என்பது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். இதற்கிடையில் டெல்லி முதல்வர் தாக்கப்பட்ட சம்பவத்திற்கு காங்கிரஸ், ஆம் ஆத்மி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடுமையான கண்டனங்களை பதிவிட்டு வருகின்றனர். டெல்லி முதல்வருக்கே பாதுகாப்பு இல்லை என்றால் ஒரு சாமானிய பெண் எப்படி பாதுகாப்பாக இருக்க முடியும் என தொடர் கேள்விகளை எழுப்பி வருகின்றனர். இது ஒரு புறம் இருக்க, கைது செய்யப்பட்ட ராஜேஷ் கிம்ஜியின் தாய் அளித்த பேட்டி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து அவர் கூறுகையில், டெல்லியில் தெருநாய்களை ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஒரு இடத்தில் அடைத்து வைக்க அரசு திட்டமிட்டுள்ளது. இதற்கு விலங்கு நல ஆர்வலர்கள் மத்தியில் பெரும் எதிர்ப்புகள் கிளம்பியுள்ளன. தெருநாய்கள் மனிதர்களை கடிப்பதும் குழந்தைகளை தாக்குவதும் அதிகரித்ததால் அவற்றை அப்புறப்படுத்துமாறு டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. என்னுடைய மகன் ராஜேஷ் கிம்ஜி ஒரு விலங்கு நல ஆர்வலர். தெருநாய்கள் பிரச்சனையால் மன உளைச்சலுக்கு ஆளான ராஜேஷ் கிம்ஜி தவறுதலாக இந்த காரியத்தை செய்துவிட்டார் என கூறியுள்ளார். இந்த சம்பவம் தலைநகர் டெல்லியில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.